ஹே மீனாட்சி, உனக்கு பியூர் ஒயிட்டில் டார்க் மெஜந்தா கலரில் அகலமான பார்டர் போட்ட பட்டுப்புடவையும் அந்த பார்டரில் அன்னப்பறவை பொம்மை போட்டு சூப்பராக இருக்குன்னு வாங்கியிருக்கேன். அதுக்கு பொருத்தமாக பஃப்கை வச்சு தைச்ச ரவிக்கையும் கொண்டு வந்திருக்கேன். உன் தலைக்கு வச்சுக்க வாசனையான தாழம்பு கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. இந்தா லக்ஷ்மியான சீத்தையும் நீதான்னு சொன்னேன். அதை உறுதியாக பதிய வைக்கிற மாதிரி இன்னும் சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். நீ ஞானத்தின் ஸ்வரூபங்கிறதையும் அதை அருளும் சரஸ்வதிங்கிறதையும் உணர்ந்திருக்கேன். எப்படின்னா, கையில் கிளி வச்சிருக்கும் ஸ்ருங்கேரி சாரதாம்பாவை பிரார்த்தனை செய்யும் ஸ்லோகம் என்னன்னா, நமஸ்தே சாரதா தேவி ஸ்ருங்கேரிபுர வாசினி துவாமகம் பிரார்த்தையே நித்திய வித்யா புத்திஞ்ச தேகிமே. இதன் தமிழ் அர்த்தம், ஸ்ருங்கேரியில் வசிக்கும் சாரதே, மொத்த சரீரத்தையும் சரணாகதி செய்கிறேன். எனக்கு அகம் நித்தியமான நிலையான புத்தியையும் வித்யையும் தருவியா? ராமேஸ்வரத்தில் நீயும் சொக்கனும் பர்வதவர்தினி ராமநாதன் அப்படிங்கிற பேரில் இருக்கீங்க. ஒரு முறை வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா தேவி அம்மையார் மதுரையை தரிசனம் பண்ணி ராமேஸ்வரம் போனப்போ சாரதா அம்மை சொன்னாங்களாம், அன்னைக்கு நான் வச்ச லிங்கம் இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு. சாரதா தேவி அம்மை வெண்மையான புடவையை தான் கட்டிப்பாங்க. இங்கே இன்னொன்னும் சொல்ல விரும்புகிறேன், ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு காட்டுறேன். இதோ தான் இன்னொன்னு சொல்கிறேன். ராமன், சீத்தை, அனுமன் இவங்க டீம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதாதேவி அம்மையார், நரேந்திரன் அப்படிங்கிற விவேகானந்தராக இருப்பாங்களோ. இவங்க இந்த பாரதத்தில் வாழ்ந்தது சமீப 19th செஞ்சுரியில் தானே. லக்ஷ்மி க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கேட்டிருக்கோம். க்ஷீர நான் பால், வெண்மையானது தானே பால். லக்ஷ்மி அங்கேருந்து வந்ததால் அவளும் வெண்மையான தூய்மையான பவித்திரமானவர். பாண்டிய நாடு முத்துடைத்து முத்தின் நிறம் தூய வெண்மை. என் கண்மணி முத்தே மீனாட்சி. மீனாட்சி ஞானத்தின் ஸ்வரூபம்னா சொக்கனும் அப்படி தானே இருக்கணும். சந்தேகம் என்ன எனக்கு? பாரத தேசத்தில் விநாயகர் சதுர்த்தின்னா பம்பாய் சித்தி விநாயகர்னு சட்டுன்னு நினைவுக்கு வர்ற மாதிரி, நவராத்திரி தசரான்னு மைசூர் சாமுண்டீஸ்வரி மாதிரியே தமிழ்நாட்டின் மைசூர் தூத்துக்குடி குலசைங்கிற குலசேகரப்பட்டினத்தில் இருக்கிற முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர், அதுவும் நீதான் மீனாட்சி. என்ன அங்கே ஈஸ்வரன் மீசை வச்சிருப்பா, இங்கே சொக்கநாதன் க்ளீன் ஷேவ் இருந்தா என்ன? திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கூட மீசை வச்சுக்கலையா? மீசை எல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸ்ரீ எனும் லக்ஷ்மி வாசம் செய்வதால் ஸ்ரீனிவாசன்னு பெருமாளுக்கு பேர். அப்போ ஸ்ரீ எனும் மீனாட்சி வாசம் செய்வதால் சொக்கநாதனுக்கும் ஸ்ரீனிவாசன்னு பேர். ஏன் சிவன் இங்கே எப்போதுமே உன் கூட பிரியா விடையாதானே இருக்கார். பேரில் பெருமாள் இருக்கேன்னு யோசிக்காத. சிவ பெருமான், முருக பெருமான் இருக்கே, சங்கர நாராயணன் இருக்கே. சைவமும் வைணவமும் வேதம் உனக்கு இல்லை. மனுஷங்க தான் அறிவிலிகளாக உன்னை ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற பேரில் பேதத்தை உருவாக்கி உன் சாரத்தை அனுபவிக்காமல் மகிமையை உணராமல் போட்டி போட்டே காலத்தை விரயமாக்கிடுறாங்க. சிவா அண்ட் சங்கர் ஆர் ஆல்சோ ஒன் அண்ட் த சேம் அண்ட் தே ஆர் கம்பேட்டபிள் வித் ஈச் அதர். அதைத்தான் அறியும் சிவனும் ஒன்று, அறியும் சிவனும் ஒன்று, அறியாதார் வாயில் மண்ணு. அரி அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்கிற அரியை எடுத்துண்டு, ஹரி அப்படிங்கிற அரி எடுத்துண்டு, சிவன் அப்படிங்கிறதுல சீயை எடுத்துண்டு, அரி சி சாப்பிட்ற அரிசி. ஞானஸ்வரூபியான மீனாட்சியே, ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே வரதே பரதேவதே அப்படின்னு ஒரு கீர்த்தனை இருக்கே, அதை உனக்கு கொஞ்சம் பாடணும். ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே வரதே பரதேவதே ஸ்ரீபதி கௌரி பதி குரு குஹவினுதே விதியுவதே. ஸ்ரீ சரஸ்வதி நமோஸ்துதே.